அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரசீதாஸ் ஹாபீஸ். இன்றைக்கி வீடியோவில் நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, கத்தார்லேருந்து நாங்கள் உம்ரா செய்கிறதுக்காக மக்காவுக்கு பை ரோடு வழியாக பஸ்ஸில் போயிருந்தோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அங்கே எங்களுக்கு ஹரம் ஷரீஃப்க்கு பக்கத்தில் ரூம் கிடச்சதா, இல்லை எங்கே கிடச்சிது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளஸ் ஹோட்டல் ரூம் டூரையும் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ பிரிட்ஜு மேலே ஏறி உங்களுக்கு கேப்சர் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ இந்த பிரிட்ஜுக்கு கீழே நல்ல 2 பக்கமும் ஹைவே ரோடு போய்கிட்டு இருக்குது. இப்போ இந்த பிரிட்ஜோட ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா கிளாக் டவர் தெரியுது பாருங்கள். இப்போ இந்த கிளாக் டவர் பக்கத்தில் தான் ஹரம் ஷரீஃப் இருக்குது இல்லையா. ஸோ இவ்வளோ தூரத்தில் தான் எங்களுக்கு ரூம் கிடச்சிது. இந்த பிரிட்ஜுக்கு கீழே லெஃப்ட் சைடில் ஒரு மஸ்ஜித் இருக்குது. அந்த மஸ்ஜிது தான் இது. இந்த மஸ்ஜித் பேர் ஜின் மஸ்ஜிதுன்னு சொல்கிறாங்க. ஏன் இதுக்கு ஜின் மஸ்ஜிதுன்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, இந்த பள்ளிவாசலில் தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜின்னை சந்திச்சு இருக்காங்க இந்த பள்ளிவாசலில் தான். அதனால தான் இந்த பள்ளிவாசலுக்கு ஜின் மஸ்ஜிதுன்னு பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஜின் மஸ்ஜிதோட ஃப்ரண்ட் சைடு வியூ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இங்கே எப்போவுமே நிறைய கூட்டமாக தான் இருக்கும். தொழுகை நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பள்ளிக்கு உள்ளே இருக்கிற இடம் பத்தாம வெளியில் பள்ளிக்கு வெளியே எல்லோரும் தொழுதுட்ருப்பாங்க. அந்தளவுக்கு இங்கே எப்போவுமே கூட்டமாக தான் இருக்குது இந்த பள்ளியில். இந்த பள்ளிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இதோட பேக் சைடில் தான் எங்களுக்கு ஹோட்டல் கிடச்சிது. இந்த ஹோட்டல் தான் அது, சுலைமானி ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. ஹோட்டல்லாம் நல்லா தான் இருந்தது. இப்போ எங்களோட ரூம் டூரை பார்த்துடலாம். இப்போ எங்களுக்கு 8th ஃப்ளோரில் தான் எங்களுக்கு ரூம் கிடச்சிது. இப்போ 8th ஃப்ளோருக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம். இப்போ வந்தாச்சு. கார்டுக்கு ரூமுக்கு கார்டு இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ கார்டை டேப்பின் பண்ணிவிட்டு நம்ம இப்போ உள்ளே வந்துட்டோம். நாங்கள் இந்த வீடியோ நான் எப்போ ஷூட் பண்ணேன் அப்படின்னா, நாங்கள் ரூமை செக் அவுட் பண்ணுற அன்னைக்கு தான் ஷூட் பண்ணேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிப்லா டைரக்ஷன்லாம் போட்டிருந்தாங்க. நம்ம தொழுகிறதுக்கு வசதியாக இருந்துச்சு. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேரு, அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள், இந்த மாதிரி ஒரு பீரோலாம் கொடுத்துருந்தாங்க. ஜன்னல் வழியாக வெளியில் வியூ இந்த மாதிரி தான் இருந்தது. இதுதான் நான் சொன்ன அந்த ஜின் மஸ்ஜிது. 8th ஃப்ளோர்லேருந்து கீழே பார்க்கும்போது ஜின் மஸ்ஜிதோட வியூ இப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிளாக் டவர் தெரியுது. ரூமில் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ரெஃப்ரிஜரேட்டரும் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் எந்த சாமானும் இதில் வாங்கி வச்சு யூஸ் பண்ணல. ஏன்னா நாங்கள் மெஸ்ஸில் ஜாயின் பண்ணியிருந்தோம். எங்களோட ஹஜ்ஜுக்கு உம்ரா குரூப் மூலமாகவே மெஸ்ஸில் ஜாயின் பண்ணியிருந்தோம். அங்கே போய் சாப்பிட்டுட்டு வருவோம். அப்புறம் இந்த ரூமில் ஒரு எல்சிடி டிவியும் கொடுத்துருந்தாங்க. அது மூலமாக நாங்கள் ஹரம் ஷரீஃபோட லைவ் டெலிகாஸ்ட்டையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் 5 பேர் உம்ரா செய்கிறதுக்காக போயிருந்தோம். அதனால் 5 பெட்டு வச்சு பெரிய ரூமாக தான் கொடுத்துருந்தாங்க. ரூமெல்லாம் நல்லா தான் நீட்டாக இருந்துச்சு எல்லாமே. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூம் அதுவுமே நல்லா பெருசாக வசதியாக தான் இருந்தது. க்ளீனாகவும் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்ட் ரூமில் அடிஷ்னலாக என்ன இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம லேடிஸ் தலை குளிச்சுட்டு தலை காய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹேர் ட்ரையர்லாமே கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப வசதியாக இருந்துச்சு. அப்புறம் இந்த ஹோட்டல் கொஞ்சம் பெரிய ஹோட்டல் அப்படிங்கிறதுனால லிஃப்ட் வசதியுமே ரொம்ப நல்லாவே இருந்தது. லிஃப்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. நிறைய லிஃப்ட் இருந்ததுனால டக்கு டக்குன்னு நாங்கள் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் இங்கே ஒரு மஸ்ஜித் தெரியுது பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு பிரிட்ஜு சொன்னேன் இல்லையா, ஹரம் ஷரீஃப்க்கு பக்கத்தில் ஒரு பிரிட்ஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிரிட்ஜுக்கு பக்கத்தில் தான் எங்களுக்கு மெஸ்ஸு கொடுத்துருந்தாங்க. அங்கே தான் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டுருந்தோம். எங்களுக்கு கிடைச்ச இந்த ஹோட்டல்லேருந்து நாங்கள் ஹரம் ஷரீஃப்க்கு போகிறதுக்கே எப்படியும்
15 to 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு பை வாக் மூலமாக போனாலே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.